மறதி தேசிய வியாதி. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். நடிகர் போண்டாமணி இறப்பிற்கு காரணம் என்ன அப்படின்னு தம்ப்நெயில் வச்சு எனக்கு ஒரு வீடியோ போடணும்னு ஆசை. ஆனால் உண்மையிலே இறப்புக்கு என்ன காரணம்ன்றது நான் எப்படி சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் போண்டாமணியை பற்றி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதுனா, நாங்கள் சேனல் ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சு. தொடர்ந்து சினிமாவில் அன்று காமெடியில் கலக்கிய நடிகர்களை இன்னைக்கும் டிவி சேனல் ஆன் பண்ணால் இவங்களுடைய காமெடிஸ்லாம் பிரபலமாக நம்ம சிரிச்சுட்டு இருக்க நாட்கள் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் அந்த நடிகர்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எங்கள் சேனலுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி எங்கள் சேனல்லேருந்து நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சப்போ, போண்டாமணி வறுமையில் இருக்கிறார், அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத நாங்கள் கண்டறிஞ்சோம். அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ பண்ணோம். அதுக்கப்புறம் தீபாவளி பட்டிமன்றமாக நலிவடைந்த கலைஞர்களை வச்சு நம்ம ஒரு தீபாவளி பட்டிமன்றம் பண்ணோம். அதில் நிறைய பேர் இடம் பெற்றிருந்தாங்க. பாவா லக்ஷ்மணன், பெஞ்சமின், இந்த மாதிரி நிறைய பேர். இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, போண்டாமணிக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தது, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கான காசு இல்லை, மருத்துவமனையில் தனக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு, தனக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு கதர்னா அந்த மனுஷன். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் உதவி செய்யணும், உதவிக்கு வரணும்னு கேட்டு கெஞ்சான். ஒன்று இன்னும் ஸ்டீரியோ டைப்பாக சினிமாவில் இருக்கோ அப்படின்றதா ஒரு கேள்வியாக இருக்கு. சினிமாவில் ஒன்று கோடியில் புரளணும், இல்லை தெருக்கோடியில் நிற்கணும், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட விஷயத்தை தான் சினிமா சொல்லுது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு உடல்நல பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது சுமார் 2 மணி நேரம் அந்த மனுஷன் பேசிட்டே இருந்தான். கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னான். நீங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க, இலங்கை தமிழர்கள் படும் அவதி என்ன, அவர் பொதுவா ஒரு இலங்கையிலிருந்து வந்தனால இலங்கை தமிழர்கள் இன்னும் கஷ்டப்படுற விஷயம் என்ன, நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா, அதிமுகவை ஏன் ஆதரிக்கிறீங்க, எம்ஜிஆர் ஏன் உங்களுக்கு பிடிக்குது, நடிகர்கள் சமூக கருத்துக்களை வெளிப்படையாக பேசணுமா இல்லையா, இப்படி எல்லா கொஸ்டினுக்கும், இந்த கொஸ்டினுக்கு என்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லல, எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். வடிவேலு தனக்கு வாய்ப்பு தரலன்ற வருத்தத்தையும் தெரிவிச்சார். எல்லாம் உண்மைதான். அடிச்சு கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதீங்க. அப்படியே பஸ் சீட்ல பாம்பை போட்டு சீட்டு பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான காமெடிகள் தினம் நம்ம பார்க்குறோம் தானே. அவருக்கு என்ன வருத்தம்னா, ஒரு வாடகை வீட்டில் வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும் ஒரு நடிகராக ஒரு பிரபல காமெடி நடிகர் இருக்கிறார் என்பது அடுத்த சினிமாவில் வர பல பேருக்கும் பயத்தை ஏற்படுத்தாதா? ஒருவேளை இறந்தாதான் இங்கே எமோஷனல் அலை கிரியேட் ஆகுமோ? அதுக்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அப்படி சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியுமா நீ சொல்கிறத பார்த்தா அப்படின்றதுக்கு நான் வரல. அவர் எங்கள் கூட பேசிய அனுபவங்களில் ஒன்று நடந்துச்சு. தீபாவளி பட்டிமன்றம் மேக்கப் ரூம் அப்படின்ற போது அவங்கெல்லாம் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வருத்தமாக ஒரு விஷயம் எல்லாட்டையும் சொல்லிட்டு இருந்தார். நான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிட்டுருக்கேன், அங்கே யாரோ சொல்லியிருக்காங்க போண்டாமணிக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அவரெல்லாம் கூப்பிடாதீங்க, காசு கூட கேட்குறாரு, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. என்னைய பார்த்து யார் என்ன சொன்னா, நான் உடம்பு நல்லா தான் இருக்கேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தன்னை விட தன்னுடைய திறமை மதிக்கப்பட வேண்டும் என நினைப்பது கர்வம் அல்ல, அது ஒரு சுயமரியாதை. அந்த மனுஷன் வாழ்றதுக்கு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சல, எனக்கு வேலை வேணும், வாய்ப்பு வேணும், அது மூலமா பணம் வந்தா அதை வச்சு என் வாழ்வாதாரத்தை தீர்த்துக்க வேண்டாம் அந்த மனுஷன் கதறினான். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப போண்டாமணி இறந்தப்ப, போண்டாமணி இறந்ததற்கு காரணம் என்ன, வடிவேலு அவரை எட்டி உதைத்தார், இப்படி பல தம்ப்நெயில்ஸ். உயிரோடு இருக்கும்போது நம்ம அவங்கள மறந்துட்டு இறந்த பிறகு எவ்வளவு எமோஷனல் அலை வீசினா என்ன. இருக்கும்போது ஒருவரை வாழ்விப்பதும் மறக்காம இருக்கிறதும் நம்முடைய கடமை. சினிமாவில் இந்த நிலை மாறணும். மற்ற துறைகள் மாதிரி சினிமாலையும் ஒரு ஸ்டாண்டர்ட் growth இருக்கும். அங்க இருக்க நடிகர்களும் பேசிக்காக அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படணும். நடிகர் சங்கங்கள், பெரும் நடிகர்கள் எல்லாம் இதுக்கு உதவணும்னு அவங்க கேட்டுக்கிட்டதை நான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் சொல்ல நீ யாருன்னா, அவரை இன்டர்வியூ பண்ண ஒரு சின்ன தொகுப்பாளர், வளர்ந்து வர தொகுப்பாளர், அவ்வளவே. நன்றி.